Hi friends, welcome back to our channel Diya's Care. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரக்ஷிதா கலெக்ஷன் கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரக்ஷிதா கலெக்ஷன் கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொன்னல. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி அதோட ரிவ்யூவும் நான் வந்து ஷார்ட்ஸாக போட்டிருந்திருக்கேன். இது வந்துட்டு நான் ஒரு 4 ப்ராடக்ட் கிட்ட அவங்க கிட்ட கேட்டிருந்தேன் அவைலபிளாக இருக்கான்ட்டு. அதில் வந்து 3 வந்து ஆரம், 1 வந்துட்டு ரிங்கு, அதுக்கப்புறம் நான் 5ஆவதாக வந்து ஒரு இயரிங் போட்டிருந்தேன். பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டாக் அன்அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்டாக் இல்லை, கம்மலும் ஸ்டாக் இல்லை. ஆரம் வந்து 2 வந்து நார்மல் ஃபார்மிங் கோல்டு அந்த ஆரம் கேட்டிருந்தேன். இன்னும் 2 வந்து ஐம்பொன் ஆரம் அது கேட்டிருந்தேன். ஆனால் எதுவுமே ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் மோதிரம் கேட்டிருந்தேன். இந்த மோதிரம் பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்கல்ல, இதுதான் கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏதாவது 2 மோதிரம் வந்து 100 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. நான் வந்து கடைசியில் எனக்கு இது மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. சரி இது மட்டும் இருக்கே, சரி இதையாவது ஆர்டர் பண்ணலாம், அடுத்து வேறு ஏதாவது ஸ்டாக் வரும்போது நம்ம வந்து ஆரம் ஆர்டர் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் இதை மட்டும் நான் போட்டேன். எனக்கு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல் ஆன்லைன் ஷாப்பிங்னா என்ன கேட்பாங்க, நம்மளோட அட்ரெஸ்ஸு ப்ளஸ் மணி வந்து ஜிபே பண்ண சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோதிரம் வந்து 2 மோதிரம் 100 ருபீஸ் சொல்லியிருக்காங்க, எனி டூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி கிடையாது, அவங்களே ரேண்டமாக கொடுக்கறது தான். அதே மாதிரி சைஸும் பார்த்திங்கன்னா ரேண்டமாக கொடுக்கறது தான் வந்தது. இது 2 தான் நம்மளுக்கு ட்ராபேக்காக சொல்லலாம். நான் ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணிட்டேன். நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுலேருந்து 3 நாளைக்குள்ளே எனக்கு வந்துடுச்சு. ஆக்சுவலாக 7 நாள் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 3 நாளில் எனக்கு ப்ராடக்ட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸில் தான் கொடுக்குறாங்க. இந்த மோதிரன்றதுனால ஒரு சின்ன பாக்ஸு தான். ஸோ இந்த சின்ன பாக்ஸுக்குள்ளே ஒரு கவரில் வச்சு கொடுத்துருந்தாங்க. எனக்கு அப்போ கூட ஒரு டவுட் இருந்துச்சு, ஏன்னா நம்ம வேறு ஏதாவது ப்ராடக்ட்னால் நம்ம தான் டிசைன் செலக்ட் பண்ண போகிறோம். ஆரம்னா அந்த சைஸ் செயின் இருக்கும், இது 18 இன்ச்சஸ் இல்லை 20 இன்ச்சஸ் 24 இன்ச்சஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அதுனா எவ்வளோ லென்த்து வரும்னு நம்மளுக்கு ஒரு எஸ்டிமேட்டடாக தெரியும். ஆனால் ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது, அவங்க கொடுக்குறது தான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சைஸும் நம்ம விரலுக்கு பத்தலைன்னா இன்னும் அதுவும் வேஸ்ட்டு தான், அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ரிட்டன் போடுற மாதிரி இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ராடக்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரிட்டன் போடுற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ அனுப்பிச்சா மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி பண்ண மாட்டாங்க. ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ண சீல் ஓப்பன் பண்ணதுலேருந்து அந்த ப்ராடக்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஏதாவது டேமேஜ் ஆகியிருக்கு, இல்லை உங்களுக்கு சைஸ் பத்தலை, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ரிட்டன் எடுத்துப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம எப்பொழுதும் போல் அன்பாக்ஸ் பண்ணுறோன்றதுனால நான் ஸ்டார்டிங்லேருந்து ஓப்பன் பண்ணும்போதே நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா டிசைன் வந்து நான் எதிர்பார்த்த டிசைன் இல்லை. அதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக எனக்கு ரிங்கில் வந்து கொஞ்சம் ஹார்ட்டின் ஷேப்பில் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதில் ஏதாவது ஒன்று வரும்னு தான் நினச்சேன். பார்த்தா 2மே ஹார்ட்டின் ஷேப்லாம் இல்லை, ஏதோ ரேண்டமாக ஒரு டிசைன் தான் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து ஓரளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது, இன்னொன்று வந்து ஓகேவாக தான் இருந்தது. ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, இருந்தாலும் வந்துடுச்சு, நம்ம இது தான் யூஸ் பண்ணி ஆகணும். ரெண்டாவது விஷயம் வந்து சைஸ் பத்துதா இல்லையான்ற ஒரு டவுட் இருந்தது. ஸோ எனக்கு பார்த்திங்களா லக்கிலி எனக்கு 2மே சைஸ் எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. என்னால் வந்து மோதிர விரல்லையும் போட முடிஞ்சிச்சு, ஆள்காட்டி விரல்லையும் போட முடிஞ்சிச்சு. 2மே நார்மலாக இருந்தது, ரொம்ப லூஸாகவும் இல்லை, ரொம்ப டைட்டாகவும் இல்லை. ஸோ எனக்கு வந்து இந்த 2 ப்ராடக்ட்டுமே சைஸ் கரெக்டாகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் யாராவது இந்த ரிங் வாங்க போகிறீங்கன்னா நான் 2 விஷயம் மட்டும் நான் சொல்லணும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு விஷயம், டிசைன் விட்டுருங்க, அது நம்மக்கிட்ட கிடையாது, ஏன்னா அவங்க கொடுக்குறது தான். சப்போஸ் சைஸ் பத்தலைன்னா நீங்கள் ரிட்டன் போகிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து ஒரே குவான்டிட்டியில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கும் போது இந்த ரிங்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாபம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ரிங்கு பார்த்திங்கன்னா 2 ரிங்கு 100 ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே 60 ருபீஸாக, அவுட் சைட் தமிழ்நாடு வந்து 100 ரூபா சொல்கிறாங்க. ஒரு ப்ராடக்ட் நான் 100 ரூபாய்க்கு வாங்குகிறேன், அதுக்கு நான் ஷிப்பிங் சார்ஜஸே நான் 60 ரூபா கொடுக்குறேன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து அது லாபம் கிடையவே கிடையாது. 100 ரூபா ப்ராடக்ட்க்கு 60 ரூபா ஷிப்பிங்
ரேட்டிங் கொடுத்துருக்கேன்னா அது எனக்கு நஷ்டம் தான். இந்த ரூ. 100க்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப வர்த்தான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா இது ரொம்ப தக்கையாக இருக்குது. ஸோ ₹100க்கு ரிங் இப்படி தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. இப்போ நார்மல் நம்ம ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் போயிட்டு நார்மல் சில்வர் கலர் ரிங்கெலாம் நம்ம வாங்கியிருப்போம்ல, அந்த வெயிட் கூட இதில் இருக்காது. ஸோ ₹100க்கு இந்த ரிங்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறீங்க, எக்ஸ்ட்ராவாக இந்த ரிங்கு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வாங்குங்க. வெறும் என்ன மாதிரி வெறும் ரிங்கு மட்டும் ஆர்டர் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா இதுக்கு எனக்கு லாபம் கிடையாது. ஏன்னா எனக்கு ₹100க்கு ₹60 நான் கொடுத்துட்டு ஒரு ப்ராடக்ட்டும் ரொம்ப சூப்பராலாம் இல்லை. அதே மாதிரி டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன்லாம் இல்லை. ஸோ இது நான் வாங்கினது ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாங்குற மாதிரி தான் ஆயிடுச்சு. இதே நான் ஒரு ஆரம் வாங்கிட்டு நான் இதுவும் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன்னா நான் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். ஏன்னா ஆரம்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம தான் சூஸ் பண்ணோம் இந்த டிசைனு. ஸோ குவாலிட்டி எப்படி இருந்தாலும் அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. ஏன்னா அவங்க என்ன தான் ஒரு இமேஜ் நம்மளுக்கு வீடியோவில் காமிச்சாலும் ஃபோட்டோவில் காமிச்சாலும் அது ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டுவாங்க. ஸோ நேரில் வரும்போது அது வேறு மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது சாரியாக இருந்தாலும் சரி, என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் அது வீடியோ குவாலிட்டிக்கு வேறு மாதிரி இருக்கும், ரியலாக பார்த்து வாங்கும்போது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் நான் ஆரம், ரிங்கு இல்லை கம்மல் அந்த மாதிரி சேர்த்து வாங்கியிருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் லாபமாக இருந்திருக்கலாம். இது வெறும் நான் இப்போ ₹100க்கு நான் ₹60 கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பட் நான் இதுக்கு முன்னாடி ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி ரக்ஷிதா கலெக்ஷனில் பேங்கிள் வாங்கியிருந்தேன். அந்த பேங்கிள் நிஜமாகவே சூப்பராக இருந்தது. நான் அது வாங்கி 6 மந்த்ஸ் ஆகுது. நான் மறுபடியும் உங்களுக்கு அது காட்டுறேன். ஏன்னா 6 மந்த்ஸில் நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனாலும் அந்த வளையல் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. கலர் கொஞ்சம் வெளுத்து போகிறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அவங்க என்ன பாக்ஸில் கொடுத்தாங்களோ அந்த பாக்ஸ்லேயே தான் நான் திருப்பி அப்படியே வச்சிடுறது. இதே கவரில் வச்சுருந்தேன். ஸோ கலரும் போகலை, எந்த இடத்துலையும் டேமேஜ் ஆன மாதிரியும் இல்லை. ஸோ இந்த வளையல் $399 ப்ளஸ் ஷிப்பிங். இதே மாதிரி ஷிப்பிங் அந்த டைமில் ₹60 கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஏன்னா அந்த வளையலுக்கு ரேட்டும் சரி, ஷிப்பிங் சார்ஜும் சரி கரெக்டாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்டோட குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது. எனக்கு இப்போ வரைக்கும் நான் வளையல் அடிக்கடி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால எனக்கு இந்த வளையல் நல்லா பிடிச்சிருந்தது. மேபி செயின் ஆரம், ஐம்பொன் ஆரம் அந்த மாதிரியும் அது நல்லா இருந்திருக்குமோ என்னமோ. ரிங்கு மட்டும் நான் தனியாக வாங்கினனால எனக்கு பெருசாக இதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பார்ப்போம். நான் ஆரம்க்கும் ஐம்பொன்னுக்கும் ஸ்டாக் இருக்கான்னு கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஸ்டாக் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் ஒன்று வாங்கி நான் ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி வாங்கினேன்னா நான் கண்டிப்பாக அதுவும் ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கும்போது எக்ஸ்ட்ராவாக இந்த கம்மல் இல்லாட்டி இந்த மோதிரம் வாங்குங்க. தனியாக என்ன மாதிரி வாங்காதீங்க. ஒரு ₹100க்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஷிப்பிங் சார்ஜ் கொடுத்து காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பேங்கிள் வாங்கினேன். அது எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. பட் இந்த மோதிரம் எனக்கு கண்டிப்பாக அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. என்னதான் இருந்தாலும் சைஸ் எனக்கு பத்துது. ஒன்று வேணால் டிசைன் ஓகேவாக இருக்கும், இன்னொன்று எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் இருந்தாலும் ப்ராடக்ட் வந்துடுச்சு, அதனால் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதுதான் என்னோடய வியூ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.